திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். நீங்க ஏன் பெரிய அளவுல, அதாவது அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிசிஐடி விசாரணை, அது கூடவே நீதிமன்றத்தின் சார்பாக நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இதை விசாரிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி பெரிய பதாகைகளை ஏந்தி வச்சிருந்தீங்க. இப்ப அந்த மாதிரியான போராட்டத்துல விசிகா ஈடுபடவே இல்லையே. ஒண்ணுமே இல்லைங்க. அந்த வீட்டுல போய் ஒரு பார்வை பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு விஜய் செஞ்சிருந்தாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். வேற எந்த தலைவரும் செய்யலையா விக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆர்பி உதயகுமார் போனார் விக்கி, ஹெச் ராஜா போனார் விக்கி, அதே மாதிரி அதிமுகவை சார்ந்த கொஞ்சம் பேர் போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க. சார், இங்க யார் போறாங்க அப்படிங்கிறது தான் மெயின். தலைவர்கள் யார்? தலைவர் அதிமுகவினுடைய தலைமை யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஃபோன் பேசினார், ஓகே, ஆனா நேரடி போயிருந்தாருன்னா களம் வேற. விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார், இன்னைக்கு அங்கேயும் போய் நிற்கிறார். களம் வேறையா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் போயிருக்கணும், நயினார் நாகேந்திரன் அவர்கள் போயிருக்கணும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போயிருக்கணும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போயிருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் தெரியப்படக்கூடிய, அறியப்படக்கூடிய தலைகள். இவங்க போயிருந்தாதான் அது பேசு பொருள். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெச் ராஜா ஓகே தான், அவரும் பேசப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா அதையும் தாண்டி மாநில பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கும் நீதி கிடைக்கிறதுக்கு இத்தனை அரசியல்வாதிகள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு தாட் அங்க வந்திருக்கும்.